லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் முக்கியமான விஷயத்த மறந்துட்டேனா? இல்லையே, முக்கியமான விஷயத்த நான் மறக்க மாட்டேனே. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. எப்படி இருக்கும்? கேட்டது நானாச்சே. நீ என்ன சொன்ன? நான் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா நீ கேட்டதை கொடுப்பேன்னு சொன்னல. இப்ப என்ன அதுக்கு? இல்ல, நீ சொன்ன மாதிரி நான் பாஸ் ஆயிட்டேன். நீயும் நீ சொன்ன மாதிரி நான் கேட்டதை கொடுத்துட்டா கொடுக்கணும்ல, அதான பேச்சு. வெறுப்பான நேரம் எல்லாம் வாழ்க்க வேணாம் தோணும், நீ மட்டும் எல்லாமே நான் தானே குடுக்கறேன்னு சொன்னேன். உங்களுக்கு கொடுக்க சொன்னேனா? ஆமா, நீ தான் கொடுக்குறேன்னு சொன்ன. அப்போ நீங்க கொடுக்க வரைய? சரி, அப்போ யார் கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன, நீ கொடுத்தா என்ன? எனக்கு தேவை மொத்தம். நான் தானே குடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா எப்ப குடுக்கறேன்னு சொன்னேனா? எனக்கு தெரியும் எதை எப்ப கொடுக்கணும்னு. முதல்ல வந்து சாப்பிடுங்க. தள்ளுங்க. முத்தம் கேக்குதா? முத்தம். செந்தில், செந்தில், இது செந்தில் வீடு தானே? ஆமா, நீங்க? நான் செந்திலோட ஃப்ரெண்டு. செந்தில் வீட்ல இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எல்லாமே வாசல்ல வச்சுதான் கேப்பீங்களா? வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிட மாட்டீங்களா? ஐயோ, வாங்க உள்ள வாங்க. 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 அடடே, வா அத்தா. ஆமா, எப்படி இருக்க? I'm always fine. நீங்க எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அத்தா. டேய் மாப்ள, யார் வந்திருக்கான்னு பாரு. நீங்க பேசிட்டுங்க, நான் வந்துறேன். சரிங்க மாமா. ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல? இல்ல, அது வந்து தீபா. சரி சரி, நானும் உன்கிட்ட பேசல, நீ என்கிட்ட பேசல, விடு. அதான் நான் இப்ப வந்துட்டேன்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆமா, சார் என்னமோ பெருசா சாதனை பண்ணிருக்கீங்க போல. காலேஜ் முழுக்க உன்னை பத்தி தான் பேசுறாங்க. வசூல் ராஜா படத்துல வர மாதிரி ஏதோ கேள்வி எல்லாம் கேட்டாங்களாம். நீயும் கமல் மாதிரி பதில் சொல்லி அசத்திட்டியாமே. எப்படிரா? இத மட்டும் ஒழுங்கா படிக்கிற காலத்திலே பண்ணிருந்தா இந்நேரம் நீ வாதியார் ஆயிருப்ப. எனிவே, நீ திரும்ப காலேஜ்ல சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் அந்த காலேஜ்லயே உன்னை பெருமையா பேசுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு செந்தில்.
என்னடா அப்படி யோசிக்கிற? இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்னா? மேடம் இப்ப யார் தெரியுமா? உங்க காலேஜ்ல தான் சேர்ந்திருக்கேன். அப்படியா? ஸ்டூடெண்டா இல்ல, ஆ. ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிருக்கேன். ஏய் சூப்பர்ப்பா. அதுவும் உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு. போச்சு. சோ இனிமேல் சாருக்கு நான் தான் பாடம் எடுக்க போறேன், சரியா? இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். அப்பதான் உன்னை பத்தின விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே சாரை பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சூப்பர். கங்க்ராட்ஸ் செந்தில். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இனிமே நீ என்ன மேடம்னு தான் கூப்பிடணும், சரியா? சரிங்க மேடம். ஹே, சும்மா சொன்னேன். இந்த மேடம் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிளாஸுக்குள்ள தான். வெளியே நம்ம ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி. ஆமா, வந்தவங்கள உட்கார சொல்லி டீ காஃபி எல்லாம் தர மாட்டீங்களா? சாரி. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல எல்லாத்தையும் மறந்துட்டேன். சாரி. அமுதா ஒரு டீ. டீ இல்ல காஃபி நல்ல சூடா. ஓகே. ஆமா, ஒரு ரூம் எங்க இருக்கு? இதான் ரூம். அப்படியா? சரி வா, உள்ள போய் பேசலாம். வா வா. நாட்டி இன்னும் மாறவே இல்ல செந்தில். நீ அப்படியே தான் இருக்க. சான்ஸே இல்ல நம்ம டைம்ல. என்ன? காலேஜ்ல நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன். நீ என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. அவனை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டல. இப்ப பாரு, மறுபடியும் என்கிட்டயே மாட்டிக்கிட்டு. ஓகே. ஆமா, நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்ததும் பிடிக்கிற மாதிரி பையனை நான் இன்னும் பார்க்கலையேடா. ஓ, அதுக்காக வெயிட்டிங்க. அமுதா, என்னம்மா டீயை கொடுக்காம வாசல்ல நின்னுகிட்டு இருக்க? இல்ல சித்தப்பா, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருமா, அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திச்சிருக்காங்க. விட்டா நாள் பூரா பேசிட்டு இருப்பாங்க. நீ அது வரைக்கும் நீ வெளியே நிக்க போற? ஓ ஆத்தா, காப்பி கொடுத்து அவங்கள குஷிப்படுத்து. ஓடா செல்லாம். பிளான் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. அரசக்கா. இந்தாங்க காப்பி. எடுத்துக்கோ. தேங்க்யூ. வாவ், வெரி நைஸ். இந்த காஃபிக்காகவே அடிக்கடி உன் வீட்டுக்கு நான் வருவேன் போல. ஏய், தாராளமா வா. இதுல என்ன இருக்கு? சாரி, இவங்க தான் அமுதா, என்னோட வைஃப். இவங்க காலேஜ்ல என் கூட படிச்சவங்க. இப்போ அதே காலேஜ்ல தான் டீச்சரா சேர்ந்திருக்காங்க. தெரியும், அதான் வெளியெல்லாம் சொன்னாங்களே. ஓகே செந்தில், நான் கிளம்புறேன். நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம். ஏய், என்ன அதுக்குள்ள இருந்து சாப்பிட்டு போலாமே. நான் அடிக்கடி உன் வீட்டுக்கு வரதானே போறேன், அப்ப சாப்பிட்டுக்கலாம். எனிவேஸ், இனிமே நீ என் கூட தானே இருக்க போற. ஆமா இல்ல? ஐ மீன், காலேஜ்ல என் கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன், அதுதான் சொன்னேன். ஓகே, நான் கிளம்புறேன். பாய். நான் உங்களை வழி அமைச்சு சொல்லிடுறேன். என்னுடைய ஓடுறது பாரு. ஆமா, அங்க பாரு. ஏய், ஒர்க் அவுட் ஆகுதுடா. தீபா அமுதா மனசுக்குள்ள தீபா போயிட்டா போட்டுக்கடா. உங்க ரெண்டு பேத்துக்கும் பத்திக்க கூடாதுன்னு உன் பொண்டாட்டி அடுப்ப பத்த வைக்காமையே சமைச்சுக்கிட்டு இருக்காடா. கடுப்பின் உச்சத்துல இருக்கா?
மாமா பத்திக்கிச்சு மாமா. உங்க 2 பேத்துக்கும் பத்திக்கணும்டா, அதான்டா என் ஆசை. மாப்பிள்ள பொறாம முட்டிருச்சுடா. டேய் மாப்பிள்ள, நான் கல்யாணம் ஆகாம முரட்டு சிங்கிளா இருக்கேன். நீ கல்யாணமாகி முரட்டு சிங்கிளா இருக்கியாடா. நீங்க 2 பேரும் மிங்கிலாக நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சுக்கடா. இதை நல்லா பயன்படுத்திக்கடா. உன் பொண்டாட்டிக்கு அது வந்துருச்சுடா மாப்பிள்ள. இது மாமா அதான்டா பொசா 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 பொசா. பசப்சி பசப்புகள். டேய், அது நண்பன் படத்தை சீனுடா. இது வேறடா. இப்ப நம்ம பொருளை இன்னொருத்தவங்க எடுத்துக்கிட்டாண்டா ஒரு கோவம் வருமே. ஆமா, பொசசிவ்னஸ். அதான்டா அதான்டா அதான்டா. உனக்கு இம்புட்டு இங்கிலீஷ் தெரியும்னு எனக்கு தெரியாம போச்சே மாப்பிள்ள. சரா சரா மாப்பிள்ள, ஏன் டென்ஷன் ஆகுற? அந்த இளவு பொசசு உன் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு. அதை நீ யூஸ் பண்ணிக்க. என்ன அந்த பொசா 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 பொசசிவ்னஸ். ஓகே. கல்யாணத்துக்கு பின்பு பழைய காதலியுடன் தொடர்பு, மனைவி கலக்கம். ஐயய்ய, இந்த பேப்பரை திறந்தாவே கள்ளக்காதலா தன்னடா போடுறானுங்க. சித்தப்பா, இந்தாங்க பாதாம் பால். பாதாம் பாலா? இது அந்த பயிர்களை கொடுக்க வேண்டியது எனக்கு ஏன் கொடுக்குற? குடிங்க சித்தப்பா. சரிம்மா. இந்தம்மா. இருடா, அவளே வருவாடா. கண்டினியூ கண்டினியூ. பொறுமை பொறுமை. சித்தப்பா, சொல்லுமா. யாரு? யாருன்னா யாரு? காலையில வந்தாகல அவங்கதான். யாரு? தீபா. தீபா தான். அந்த தீபா தான் யாரு? செந்திலோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னாங்க. என்னம்மா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்கிட்டயாமா கேக்குற? அவங்க அவனோட காலேஜ் ஃப்ரெண்டு. இப்ப அவன் படிக்க போற பாடத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறான். அப்படிதான். ஏமா, என்னை விட நீ தானே அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்த. அப்புறம் என்ன டவுட்? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஒன்னா படிச்சிருக்காங்க. உங்களை கூட மாமான்னு கூப்பிட்டாங்க. அப்போ அவங்கள பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. என்னம்மா சொன்ன? ரொம்ப உரிமையா கட்டி பிடிச்செல்லாம் பேசுறாங்க. அப்படி என்ன பழக்கம் அவங்க 2 பேருக்கும்? அதுவா, காலேஜ்ல படிக்கும் போது மாப்பிள்ள கதை கதையா சொல்லுவான். அந்த பொண்ணுக்கு இவன் மேல ஒரு லவ்வா, பயங்கரமான லவ்வா. துரத்தி துரத்தி இவனை லவ் பண்ணிருக்காமா. நம்ம பையன ஒரு கன்ஃபியூஸ்ல லவ் பண்ணலாமா வேணாமா வேணாமான்னு கூடயே சுத்திக்கிட்டு இருக்காமா. அப்புறம் என்ன, இந்த கன்ஃபியூஸ்ல இருக்கும் போதே காலேஜ் முடிஞ்சு போச்சு. அவங்க காதலும் புட்டுக்குச்சு. மாமா பின்றாருப்பா. இப்ப மறுபடியும் வந்திருக்கா. என்ன சித்தப்பா சொல்றிய? ஆமாம்மா, அவளும் நம்ம ஆளுக்கு பாடம் எடுக்க போறாளாம். அவ ஸ்பெஷலா நம்ம ஆளுக்கு சொல்லி கொடுக்க போறாளாம். என்ன, உன் புருஷன் ஒழுங்கா படிச்சு வாத்தியார் ஆய போறான். அதுல எந்த பயமும் கிடையாது. உனக்கு அவன் நல்லபடியா படிச்சு வாத்தியாரானா சந்தோஷம் தானே? அது சரிதான். அப்புறம் என்ன, இவனை மாதிரி மரமட்டைக்கெல்லாம் நாம படிப்பு சொல்லி கொடுத்தா பத்தாதுமா. இவள மாதிரி படிச்ச பொண்ணு இவன் கூடயே இருந்து படிக்க சொல்லி கொடுத்தா அதானமா நல்லது. அதெல்லாம் ஓகே தான் சித்தப்பா. அவங்க படிக்கும்போது இருந்த காதல்
மறுபடியும் இப்பவும் அவங்க நெருக்கமா பேசிக்கிறாங்களே, அதான். நீ சொல்றது வாஸ்தவம் தாமா. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உங்களுக்குமா? அட ஆமாம்மா, சுமாரான பொண்ணுங்க பக்கத்துல வந்தாலே ஆம்பளைங்க அலைவானுங்க. இவ வேற சூப்பர் பொண்ணா அழகா வேற இருக்காளேம்மா. எனக்கு கொஞ்சம் பயமாத்தே இருக்கு. நீ தப்பா நினைச்சுக்காத. இத சரி பண்ண வேண்டியது உன் கையிலதான் இருக்கு கண்ணு. ஏன் கையிலையா? ஆமாத்தா, நீ எப்ப பார்த்தாலும் அவனை முறைச்சுக்கிட்டே இருந்தா எப்படி? கொஞ்சமாவது சிரிச்சு கிரிச்சு அனுசரிச்சு போகணும்ல. பையனும் உன்னை நினைச்சு நினைச்சு மனசு வீங்கி போய் கிடக்கிறான்ல. இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு பொண்ணு மனசுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசினா போதும்ல, பாயல்கள் விழுந்துருவானுங்க. பா மாமா பின்னிட்டார். சித்தப்பா என்ன சொல்றீங்க? நான் என்னத்தா சொல்றது, ஆம்பளை புத்தி அம்பிட்டுதான். இன்னைக்கு ஒண்ணு நல்லா தெரியும், நாளைக்கு வேற ஒண்ணு நல்லா தெரியும்ல. நம்ம பையலையும் குத்தம் சொல்ல முடியாதுல, அவனும் காஞ்சி போய் கிடக்குறான்ல. எல்லாரும் என்னை மாதிரி ஸ்ட்ராங்கா பிரம்மச்சரியா இருக்க முடியுமா? அவன் வயசு பையன், அவனுக்கு ஆசை பாசங்கள் இருக்கத்தானே செய்யும். சரி, என்ன அவன் சரிக்கு விழுந்தாலும் நீ நினைச்ச மாதிரி அவன் வாத்தியார் ஆயிடுவான்ல. நீ ஏன்டா கவலைப்படுற? ஒன்னும் பயப்படாத, அவன் வாத்தியார் ஆயிடுவான். அதானே உன் கனவு, அதானே உன் ஆசை, அதானே உன் கௌரவம். அதை அவன் கண்டிப்பா செஞ்சிருவான். எது எப்படி போனாலும் அவன் வாத்தியார் ஆகுறது மட்டும் உறுதிமா. இந்த சவால்ல நீ ஜெயிச்சிருவ. ஆனா எனக்கு ஒன்ன நினைச்சாதாமா பயமா இருக்கு. அவன் வாத்தியார் ஆகுறது உறுதி, ஆனா வாத்தியார் பொண்டாட்டி யாருன்னு தாமா தெரியல. மாமா பின்றாருப்பா. பார்த்து ஜாக்கிரதையா இருமா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. டேய் மாப்பிள, ஐயோமா, டேய் ரீல் அந்து போற அளவுக்கு மாமா வந்து அமுதாவுக்கு பிட்டு போட்டாச்சு. சரி, நீ அவளை மயக்கி பெட்டு போட வேண்டியது உன்னுடைய சாமர்த்தியம். மாமா. ஆ? என்ன மாமா டிஆர் மாதிரி பிட்டு பெட்டுலாம் பேசிட்டு இருக்க? டேய், நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு அவளுக்கு இருக்க கனெக்ஷனே கட்டாயி போய்முடா. மாமா இவ்வளவு நாள் என்ன ஓட விட்டல்ல, இப்ப வா உனக்கு ஆட்டம் காட்டுறேன். என்னடா என்ன கையெழுத்து இது? இல்ல அது என்ன என்ன இது? என்ன handwriting இது? நல்லா எழுத மாட்டியா? நல்லா எழுத மாட்டியா? ஐயோ, என்ன இது? ஏன் இந்த மாதிரி நினைப்பெல்லாம் வருது? ஒருவேளை சித்தப்பா சொன்ன மாதிரி நடந்துருமா? இல்ல இல்ல, இப்படியெல்லாம் நடக்காது. நான் ஒருவேளை நடந்துட்டா? ஆஹா, தீபா பற்றி மாமா கொடுத்த பில்டப்பில் நல்ல வேலை செய்து போல இருக்கே. செந்தில் விட்டுறாத, பில்டப் அப்படி ஏற்று. பாத்தி பாத்தி என்ன சொல்ல வர பார்க்கலாம். என்ன வாத்தி, என்ன பாக்குறீங்க? யாரு? நான் வாத்தியா? ஆமா, நீங்க தான். நான் வாத்தியாருக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன், இந்த வாத்தியார் ஆகல. அதான் படிச்சு கேட்ட கேள்விக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு பதில் சொன்னீங்களே, அப்போ நீங்க வாத்தியார் தானே? அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு கையெழுத்து போட சொல்லி கொடுங்க. அதான் கையெழுத்தெல்லாம் போட ஏற்கனவே தெரியும்ல. அதெல்லாம் நல்லா போட வராது, எனக்கு சொல்லி கொடுங்க.
ஓ ஆ, எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு. எனக்கு சொல்லி கொடுத்துட்டே போங்க. இப்போ நீ தான் படிக்க வச்சு வாத்தியார் ஆகணும், படிங்க படிங்கன்னு சொல்கிற. இப்போ நீயே வந்து காலேஜுக்கு லேட்டாக போங்கன்ற. அது இல்லாமல் ஃப்ரெண்டு கிளாஸ் வேற. நான் டைமுக்கு போகலன்னா சத்தம் போடுவான். வாத்தி, இதெல்லாம் சரியில்லை. சரி, நான் கிளம்புறேன். இப்போ சொல்லி தர போறியாலா இல்லையா? ம் குடு. இது வந்து ஒரு 50 தடவை எழுது. சாயந்தரம் வந்து நீ சரியா எழுதிக்க, நான் பார்த்து சொல்றேன். சரியா? இப்படி சொல்லி கொடுத்தா எப்படி? வேற எப்படி சொல்லி கொடுக்கணும்? என்ன? இல்ல, நான் கேட்டப்போ கொடுக்குறேன்னு சொன்னீங்க. குடுக்குறாங்க. என் கையை பிடிச்சி ஒழுங்கா எழுத சொல்லி கொடுங்க. கையை பிடிச்சா? ஆமா. ஓ